Step number 1, long put strategy எந்த டைம்ல யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்ல கால் சைடு புட் சைடு அப்படின்னு ரெண்டு சைடு இருக்கும். ஒரு ஸ்டாக் பிரைஸ் மேலே போகுதுன்னா, அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட மூமெண்ட் அப் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா கால் சைடு ப்ரீமியம் பிரைஸ் அதிகமாகிட்டே போகும். அதுவே அந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட் மூமெண்ட் பிரைஸ் கம்மியாகிட்டே போனால் அந்த ஸ்டாக்கோட புட் சைடு ப்ரீமியம் பிரைஸ் அதிகமாகிட்டே போகும். நம்ம இந்த லாங் புட் ஸ்ட்ராட்டஜியை பர்டிகுலர் ஸ்டாக்கோட கரண்ட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருந்தா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 2, சரி இந்த லாங் புட் ஸ்ட்ராட்டஜி டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது யூஸ் பண்ணணும்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ பர்டிகுலர் ஸ்டாக்கோட கரண்ட் மூமெண்ட் நல்ல டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கா அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சிம்பிள், உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ட்ரெண்ட் லைன் சேனலை யூஸ் பண்ணுங்க. நிறைய டூல் ட்ரெண்ட் கண்டுபிடிக்க யூஸ் ஆனாலும் ஈஸியா 80% அக்யூரசியில் ட்ரெண்ட் லைன் சேனலை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒன்ஸ் டவுன் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சால் நீங்கள் எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும்னு சேனலோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து போட்டுடலாம். ஸ்டெப் நம்பர் 3, நமக்கு இப்போ லாங் புட் ஸ்ட்ராட்டஜி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. டவுன் ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹை லிக்விடிட்டி, அதாவது பிரைஸ் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெட்டர். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி, பிரைஸ் 300க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், SBIN, டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெட்டராக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 4, அடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்குவோம். கரண்ட் ஸ்ட்ரைக் அரௌண்ட் 12,100ல இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ரவுண்டட் OTM மீன்ஸ் அவுட் ஆஃப் த மணியை ஸ்ட்ரைக்கா சூஸ் பண்ணணும். இப்போ 12,100னா புட் சைடில் நெக்ஸ்ட் ரவுண்டட் அவுட் ஆஃப் த மணினா 12,000 தான். ஸோ புட் சைடு 12,000 ஸ்ட்ரைக்காக ஃபிக்ஸ் பண்ணி அதோட ப்ரீமியமை பை பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 6, ஃபார் எக்ஸாம்பிள் 12,000 PEயோட ப்ரீமியம் 65 ரூபீஸாக இருக்குன்னு வச்சுக்குவோம். நிஃப்டி இண்டெக்ஸோட லாட் 75 நம்பர்ஸ்ன்னு நமக்கு தெரியும். நம்ம ஒரு 4 லாட் வாங்கினோம்னா 300 நம்பர்ஸ் இன்டூ 65 ரூபீஸ், அதாவது 98,500 ரூபீஸ் கொடுத்து 4 லாட்ஸ் வாங்க முடியும். நம்ம டார்கெட் எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா 4 லாட்டுக்கு 100 - 65 35 கிரெடிட்ஸ். ஸோ 35 × 300 10,500 ரூபீஸ் கிடைக்கும். இல்லைன்னா எக்ஸ்பைரி டே வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னா நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் மைனஸ் நம்ம கட்டின ப்ரீமியம், அதாவது 12,000 - 65 11,935க்கு கீழே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 11,800க்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு க்ளோஸ் ஆனதுன்னா நமக்கு 12,000 - 11,800 + 65 = 135 பாயிண்ட் கிரெடிட்டா கிடைக்கும். அப்படின்னா 135 × 300 40,500 ரூபீஸ் ப்ராஃபிட்டா நமக்கு கிடைக்கும். ஒருவேளை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி 12,500க்கே போய் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு க்ளோஸ் ஆனாலும் நமக்கு எவ்வளவு ப்ரீமியம் அமௌண்ட் கட்டணுமோ அது நமக்கு லாஸ். ஸ்டெப் நம்பர் 6, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எதை யூஸ் பண்ணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் தி மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்பதான் நம்ம நினைக்கிற டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். லாங் புட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை நீங்கள் டார்கெட் ப்ரைஸ் மட்டும் இல்லை, டார்கெட் டைமும் இம்பார்ட்டன்ட். உங்களோட டார்கெட் எக்ஸ்பைரி டேக்கு 1 வீக் பிஃபோராகவே செட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் 1 வீக்ல ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக குறைய ஆரம்பிக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை குளோபலாகவே 3 சினாரியோ தான்: டவுன் ட்ரெண்ட், நியூட்ரல், அப் ட்ரெண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை டவுன் ட்ரெண்ட் போக போக நமக்கு அன்லிமிட்டடா ப்ராஃபிட் வரும். நியூட்ரலா இருந்தா நம்ம கட்டின ப்ரீமியம் எவ்வளவோ அது லாஸ். அப் ட்ரெண்ட் போனாலும் நம்ம கட்டின ப்ரீமியம் தான் நமக்கு லாஸ். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா நமக்கு சாதகமாக டவுன் ட்ரெண்ட் போக போக அன்லிமிட்டட் ப்ராஃபிட் கிடைக்கும். மோர் தென் 50,000 கூட பர் மந்த் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நமக்கு ஆப்போசிட் ட்ரெண்ட்ல மார்க்கெட் மூவ் ஆனாலும் நமக்கு ப்ரீமியம் மட்டும்தான் லாஸ், ஹெவி லாஸ் வரவே வராது. நமக்கு இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம்
இந்த ஸ்ட்ராட்டஜியோட பெனிஃபிட்ஸ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா பிரீமியம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே போகும். அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்ஸும் எக்ஸ்பைரி டே வரைக்கும் வெயிட் பண்ற போது ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 30% தான் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸல் சீட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்திருக்கேன். தேவைப்பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ்